அறிவிய நாட்டில் நெடுநாள்களுக்கு முன் ஒரு வயதான மீனவன் வாழ்ந்தான். கடலில் போய் தினமும் வலை வீசி உழைத்தான். மீன் கிடைத்தால் சந்தையில் விற்றான். தினமும் வலை வீசுவான், மீன் வந்தால் மகிழ்வான். இல்லை என்றால் பொறுப்பான், ஆனால் நம்பிக்கை விட மாட்டான். சில நாள் நிறைய மீன், சில நாள் ஒன்றும் இல்லை. ஆனால் மீனவன் மனம் எப்போதும் தைரியம். ஒரு நாள் வந்தது, அதிர்ஷ்டம் இல்லாத நாள். வலை வெறுமைதான், மீனும் காணாமல் போனது. இன்று போதும் என்று மனம் சோர்ந்த போது வலையில் கனமான எடை உடனே உணர்ந்தான். வலையில் என்ன மீனா மீனா இழுத்து எடுத்தான் அவளுடன். இதயம் துடிக்குதே, மீன் இல்லை, பழைய செம்பு குடுவை மட்டும். பச்சை நிறம் பூசப்பட்ட நெடுநாள் பழைய குடுவை சுத்தம் செய்தால் விற்கலாம். மீனவன் நினைத்தான், குடுவையில் மூடி இருக்கு, மெழுகு சிலொட்டி இருக்கு. உள்ளே என்ன இருக்குமோ, மந்திரமா பொன்னாமா? சீலை கிழித்தான், கார்ட் மூடிய இழுத்தான். புகை எழுந்தது, சுவை எழுந்தது, சுவை எழுந்தது, சுவை எழுந்தது. சிறிதாக இருந்தது, பெரிதாக மாறியது. அரே மிகப்பெரிய ஜின்னி ஜின்னி வந்தான் கோபமுடன். 2000 ஆண்டுகள் அடைப்பு. வாளை தூக்கி மிரட்டினா உன் தலையை வெட்டுவே. மிகப்பெரிய ஜின்னி சின்னிவன் பயப்படவில்லை. புன்னகையுடன் சொன்னான், இவ்வளவு பெரிய நீ இந்த சிறு குடுவையிலா? நம்ப மாட்டேன் நான், காட்டினால் தான் நம்புவேன். எப்படி உள்ளே போனாய், காட்டிவிடு ஜின்னியே. சுருங்கினான் சுருங்கினான், ஜின்னி சின்னதானான். சுழன்று சுழன்று குடுவைக்குள் புகுந்தான். சுழன்று சுழன்று குடுவைக்குள் புகுந்தான். சுழன்று சுழன்று குடுவைக்குள் புகுந்தான். உடனே மூடி அடைத்தான். சீலை மீண்டும் ஒட்டினான். சுலைமான் முத்திரை வலுவாக பதித்தான். கடலுக்குள்